அது இதுக்குள்ள இல்ல. அது எப்படிடா இருக்கும்? இது கிறிஸ்மஸ் டா முட்டாள். இல்ல, அப்படி இல்ல. சாண்டாலாம் உண்மை இல்ல. நீ பொய் சொல்ற. அவர் இருக்காரு, நான் அம்மா கிட்ட சொல்ல போறேன். போய் யாருன்னு பாரு. முடியாது. போய் பாரு. மாட்டேன். சரி, நீ போய் இந்த மாலையை எரிச்சிட்டு வா. நான் இதை எரிக்கணும். ஹலோ, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். கயல், உன் கிஃப்ட கண்டுபிடிச்சிட்டேன். வந்து எடுத்துக்கோ. உள்ள போ. உள்ளதா இருக்கு, போய் எடுத்துக்கோ.
டெரிக், வெளிய விடு, வெளியில விடுங்க, என்ன காப்பாத்து, ரொம்ப சுடுது, என்ன விடு, காப்பாத்து, ரொம்ப சுடுது, வெளியில விடு, வெளியில விடு, டெரிக், 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 ப்ளீஸ், ப்ளீஸ், என்ன காப்பாத்து. ஆமா, எல்லா வருஷம் எனக்கு இந்த டைம் பிடிக்கும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். யார் வந்திருக்காங்க பாருங்க. ஏய் கிளவர், எப்படி இருக்க? ஏய் गाइस, மிஸ் டெக்சாஸ் வந்துட்டாங்க. போதும் போதும் நிறுத்து. நீ என்ன ட்ரை பண்ணாலும் நான் சிக்க மாட்டேன். உன் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரியான ஆள் நான் இல்ல. அது உண்மைதான். அன்னைக்கு நைட் நடந்தது எங்களுக்கு தெரியும். பிராண்டிக்கும் அது பிடிச்சதுன்னு தெரியும். எல்லாமே தானே. உண்மைதான். ஆமா ஆமா. ஆனா அந்த சமயத்துல உங்க அம்மாவுக்கு நான் கூட கால் பண்ணேன். கொஞ்சம் மரியாதை பேசு. என்ன? நீங்க இப்படி ரெண்டு பேரும் மொக்க போடுறதா தனியா போய் பண்ணுங்கப்பா. அப்படியா? கூட நீ வரியான்னு சொல்லு. ஹே டான். ஓ, அதுக்கு நீ கேட்டா மட்டும் போதும். எப்போ நீ இங்க வருவேன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா? ஆமா, இந்த இடத்தை நீ எங்க இருந்து கண்டுபிடிச்ச? இங்க பாரு, இப்ப அது முக்கியம் இல்ல. சரி, நீ அதை கொண்டு வந்தியா? ஓ, நீதான் பெஸ்ட். சூப்பரா செல்லம். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். எல்லாரும் ஒரு ஷாட் எடுத்துக்கோங்க. வாங்க வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஷாட் எடுத்துக்கோங்க. சரி வாங்க வாங்க எடுத்துக்கலாம். கிறிஸ்மஸ் வரதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. நம்ம ஏன் இந்த டைம் கொண்டாடுறோம்னு தெரியும்ல? நம்ம லோக்கோ ஹீரோக்காக தான். தி ஆக்டிவிஸ்ட். நேர விஷயத்துக்கு வரியா? எல்லாத்தையும் காப்பாத்தினவரு. பின்ன என்னப்பா, ரொம்ப போர் அடிக்கிறாரு. ஹே, இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏன்னா இவதான் உயிர்களை காப்பாத்திருக்கா. சரி, நடந்ததெல்லாம் விடுங்க. ஹாப்பி ஹாலிடேஸ். Cheers. எல்லா வருஷமும் இதுதான்ப்பா கஷ்டம். என்னாச்சு? என்ன பண்ற? உனக்கு? சும்மா இருக்கியா? என்ன? ஏய், என்னாச்சு? ஏதோ கறி துண்டு மாதிரி இருக்கு. என்னது இது? இருக்கலாம். வாயில இருந்து வேற எடுக்கறா. நாம விளையாடுறதுக்கு ஒரு சின்ன கிறிஸ்மஸ் கேம் ஒன்னு இருக்கு. அதுக்கு பேரு நாட்டி லிஸ்ட். நல்லா இருக்கே. சரி, நான் குடிச்சிட்டு இருக்க கல் இருந்திருக்கு. அதை நீங்க யாரும் கண்டுக்காம விட போறீங்களா? இந்த வருஷம் முழுக்க நீங்க எல்லாம் ரொம்ப நாட்டியா இருந்திருப்பீங்க. அதனால இந்த நாட்டி லிஸ்ட்ல உங்களோட பேர் எழுதுங்க. நீங்க உட்கார்ந்திருக்க சேருக்கு கீழே ஒரு பென்னும் பேப்பரும் இருக்கும். நீங்க யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற உங்க சீக்ரெட்டை இதுல எழுதுங்க.
ஆனா ஏமாத்த கூடாது. யா இது எதுக்கு நம்ம பண்ணணும்? நான் இதுக்கு தான் தெரபிஸ்ட் கிட்ட போய்கிட்டு இருக்கேன். சொன்னதெல்லாம் பாஸ் பண்ணிடுவேன். இது ஒரு கேம், அதுவும் ஆபத்தான ஒண்ணு. ஓகேடா செல்லம், ஆபத்துனா எனக்கு பிடிக்கும். ஹே, இது தேவையா? என்ன? சரி போ. நீங்களாம் காரணமா தான் இங்க வந்திருக்கீங்க. ஆமா, காலினோட பார்ட்டிக்கு நம்மள கூப்பிடல, அதனால இங்க வந்திருக்கோம். அதுவும் சரிதான். கரெக்ட் தான்ப்பா. உங்களால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா எழுதுங்க. அதுக்கப்புறம் நோட்டி லிஸ்ட்ல உங்க பேரையும் எழுதுங்க. ஏமாத்தாதீங்க, ஏன்னா எல்ஃப் பாத்துட்டு இருக்காரு. நீங்க போய் சொன்னா பிடிக்காது. அட என்னப்பா, எல்லாம் கேம் தானே, இதுக்கு ஏன் சீரியஸா பாக்குறீங்க? நீ அத பண்ண? இங்க யார் இத வச்சா? என்னது இது? அவர் கைய பாரு. ஹிட் அண்ட் ரன்னையும் சேர்த்து எழுது. என்கிட்ட விளையாடாதீங்க. யார் இத வச்சது? சான்ஸ். இது கேம் கிடையாது. நீ லிஸ்டுக்குள்ள வந்துட்டா அந்த ஹெல்ப் சொல்றத நீ கேட்டாதான் உன்னால உயிர் பிழைக்க முடியும். அது உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீ செத்துடுவ. நான் ஒன்னும் விளையாடலாம் இல்ல. நீங்க எல்லாரும் இப்ப இந்த லிஸ்ட்ல வந்துட்டீங்க. ஏய் இரு, அப்போ நாட் லிஸ்ட் உண்மையா? உண்மையா இருக்க கூடாதுதான். அவன் ஜோக் பண்றான் தெரியல. கைஸ், நீங்க எல்லாரும் முட்டாளுங்களா? இல்ல, இந்த கேம் உண்மையானதுதான். ஹே, நீ என்ன பேசிட்டு இருக்க? இத படிச்சு பாரு. எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை பிடிக்காது. அவங்க வாழ தகுதி இல்லாதவங்க. அதனால ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. வேற யாராவது சரக்கு வச்சிருக்கீங்களா? கடைசி பீராவை குடிச்சிட்டா. ஓகே ஓகே, ஒரு ஷாட் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஓவரா இருக்கு. நிஜமா நாங்க கூட வர வேண்டாமா? வேண்டாம், நான் ஆல்ரெடி இதுக்கு ரெடியா தானே இருக்கேன். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். டிராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். பை. ஓடுங்க பைத்தியம். கடவுளே, யாருவன் எப்படி இருக்கான்? இன்னைக்கு நீங்க சாக போறீங்க. அப்பா, உங்களை யாரு வெளியே வர சொன்னா? வாங்க வாங்க, நம்ம உள்ள போகலாம். எனக்கு வந்து எதுவும் புரியல. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. அடடா. சரி, இல்ல விடு. என்னால முடியாது. இல்ல,
ஹேய், இன்னொரு ட்ரிங்க் கொண்டு வரவா? ஓகே, இதோ வந்துடுறேன். 2 balls 2 strike. 2-2 போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எத்தனை வந்துச்சு? ஆனா நமக்கு 2 ஸ்ட்ரைக் கிடைச்சிச்சு. ஆனா இது நமக்கு எதிர்பார்க்காம கிடைச்சதா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மூணாவது பேஸ் கோச் வந்து இப்ப இன்ஃபீல்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே கைஸ், இதை யார் பண்ணீங்க? கைஸ் இல்லங்க, அது வந்து ஃபவுல். 2-2 ரன்னர் பிரேக்ங்க. இது திரும்பவும் ஃபவுல் தான். அது ரைட் சைடுல வந்து லேட் ஃபவுல் ஆயிருக்கு. ஆனா திரும்பவும் அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கல்ல. அந்த ஹோல் செகண்ட் பேஸ்ல போயிருக்கு. என்ன கொல்றியா இல்ல நான் உன்னை கொல்லவா? ஆமா, ரைட் சைடுல ஒன்னு இருக்கு. அது 2 எடுக்க என்ன? ட்ரிங்க் தரேன்னு சொன்னீங்களே. நீங்க என்னதான் சொல்லுங்க, அது ஃபவுல்ல தான் முடியும். வேணா நம்ம ரீப்ளே பண்ணி பார்க்கலாமா? பேஸ்பால் வேற இன்னும். ஹலோ, அந்த ட்ரிங்க் கொண்டு வரீங்களா? ஆமா ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அடைஞ்சிரும்னு நினைக்கிறேன். சரி, வேணாம் விடுங்க. ரைட் சைடுல போயிட்டு இருக்கு. ஆமா, சரியான அடி. ஆமா ஆமா ஆமா, இதுல ரன்னர்ஸ் தான் ஓடி போயிருக்காங்க. அதோட 1-1 கேம்ஸ்ல இது 7th இன்னிங். இது லாங் லீட்ல இருந்தனாலும் அவங்க கிரவுண்ட்ல தான் இருந்திருக்காங்க. செகண்ட் பேஸ்ல போன த்ரோக்கு கரெக்டான டைம் போடு. இந்தாங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ. அட அதாங்க விஷயமே. செகண்ட் பேஸ்க்கு போறன்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் டபுள் ஷாட்டுக்கு போயிருக்காரு. நான் விபத்து நடந்த இடத்துல தான் இருக்கேன். இங்க தான் அவங்க கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த விபத்துல அடிபட்டு இறந்து போனவர் பேரு ஜேசன் ஜான்சன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மேல ஹிட் அண்ட் ரன் கேஸ் பதிவாயிருக்கு. இது எங்க கிடைச்சது? நான் வேலை செய்யற இடத்துக்கு இதை கொண்டு போய் வச்சுட்டு விளையாடுவேன்னு நினைக்கிறீங்களா? இது டானா விளையாட்டா தான் இருக்கணும். பேசுறத பார்த்து பேசலையா? உன்னை இந்த இடத்துல துவச்சு தொங்க விட்டுருவேன். நீ இன்னும் நியூஸ் பார்க்கவே இல்லையா? என்ன நியூஸ்? நான் இப்ப சம்பவத்துல நிக்கிறேன். கேல்கோ மார்டினஸ் நேத்து நைட் அவளோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எப்போ? அது நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. என்னன்னு அனுப்பியிருந்தா? எனக்கு தெரியாது. 8 மணி போல. உனக்கு இது எங்க இருந்து கிடைச்சது? கைஸ், நேத்து ஒரு 9 மணிக்கு தான் இதை நான் பார்த்தேன். அப்போ பார்ல வந்து ஒரு பொண்ணு ரொம்ப மார்க்கமா பேசினா. அவ ட்ரிங்க்ல கலந்து அவளையே கொல்ல சொன்னா. அது உண்மையான கூட எனக்கு தெரியல. அதனால அவ கேட்ட மாதிரி அவளுக்கு நான் கொடுத்தேன். ஒருவேளை சான்ஸ் உண்மையை தான் சொல்றானோ? அடுத்து டிஃபோனி தான் இருக்கா. அட என்னப்பா, இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? அது மட்டும் கிடையாது. இந்த ப்ராட்காஸ்டை யார் யார் பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு வீட்டிலேயே இருங்க. லாஸ்ட் கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஹாலிடே சீக்வஸ் அது திரும்பவும் வந்துருச்சு. க்ளோ, நீ ஓகே தானே? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா இது நல்லா இருக்குப்பா. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க திரும்பவும் முட்டாள்தனமா எல்லாத்தையும் நம்ப போறாங்க. அட்லீஸ்ட் இதாவது உண்மையா இருக்கு. ஆட கடவுளே, நான் இதை சொல்லல. இந்த லிஸ்ட் எல்லாம் பைத்தியக்காரத்தனம். எனக்கு தெரிஞ்சவரை என் ஃப்ரெண்ட் இறந்துட்டா. இதுக்கு மேல யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்ததான் நான் அதை தான் பண்ண போறேன். டிஃப் போன வைக்காத.
நீ எப்படி இங்க வந்த? ஹலோ. போன வைக்காத. அந்த கேம் உண்மை நினைக்கிறேன். என்ன சொல்ற? எல்லாமே உண்மைதான். நீ அந்த எல்ஃப பார்த்தனா அங்கிருந்து ஓடி போயிடு. நீ இருக்கிற இடத்துக்கு நாங்க உடனே வரும். ஆனா எங்கேயும் போகாத, சரியா? என்ன அப்படி பாக்குற? ஒன்னும் நான் வந்து ரொம்ப ஹையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்துக்க. டிஃபனி, நீங்க இத நம்பினாதான் வேலை செய்யணும்னு தெரியும்ல. ஹெல்ஃப நம்பணுமா இல்லனா பேய் தான் பிடிக்க போதுன்னு நம்பணுமா? இல்ல, அது மட்டும் கிடையாது. அவதானே அப்படி சொன்னா. கதையப்படி பார்த்தா எல்ஃபுங்க வந்து டால்ஸ்ல தான் உட்காரும். கதை விடாத. என்ன சொன்ன இப்போ? இத கதை தான் சொன்னேன். பழங்காலத்தை பொறுத்தவரை நியாயமா இருக்கிறவங்களுக்கு பிறந்த நாள் அப்போ பரிசு கிடைக்குமா? சரி, அப்புறம் அந்த பரிசுகளை நம்ம வச்சுக்க கூடாது. அது இருக்கிறதுலே 7 மோசமான கொடிய பாவங்களை மாத்துறதுக்கான கருவியாதான் அதை நம்ம பயன்படுத்தணும். ஒவ்வொரு பரிசும் ஒரு பாவம் தான். அது மட்டும் இல்லாம நிறைவேறாத ஒண்ணு. அது யார்கிட்ட போகுதோ அவங்களோட உயிரை அவங்க விட்டே ஆகணும். ரெண்டு பேரும் என் காதுல பூ சுத்த பாக்குறீங்கல்ல? பாருங்க, இது வெறும் பொம்மை தான். மன்னிச்சிடு. மேரி கிறிஸ்மஸ். நானே செத்துட்டேனா? செத்துட்டேனா? இன்னும் இல்ல. நான் என் வேலைய பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் அங்க எல்ஃபையும் குக்கீஸையும் பார்த்தேன். சரிந்தா, இனிமே நாங்க உன்னை கவனிச்சுட்டே இருப்போம். இதுக்கு மேல கொஞ்சமாவது உயிர் வாழ ட்ரை பண்ணு. என்ன புரியுதா? ஹே, ஐ லவ் யூ பா. மீ டூ. அப்போ அவ தற்கொலை பண்ண பார்த்திருக்காளா? காய்ஸ், நாம இந்த நாட்டு லிஸ்ட் சீரியஸா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது அந்த முட்டாள்தனமான விளையாட்டா? அது வெறும் கேம் கிடையாது. சான்ஸ் நம்ம எதுக்காக நாட்டியா இருந்தோம் தானே அதுல எழுத சொன்னா. கேலி நாட்டியா இருந்தானே அவ டெக்ஸ்ட் மெசேஜ்ல சொன்னாலே. ஏதோ ட்ரூத் அண்ட் படம் பார்த்த மாதிரி இருக்குப்பா. என்ன இதுல ஸ்னாப்சாட் ஃபில்டர் தான் இல்ல? இல்ல அது அந்த படம் மாதிரி தெரியல. இட் பாலஸ் படம் மாதிரி தெரியுது. எல்லா படத்தையும் அப்படித்தாண்டா எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் சரிதான் டான். காய்ஸ், அவன் மோதினாலும் இன்னும் சாகல. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா கேலியோட தம்பி அடிச்சது அவ்வளவுதான் இருக்கும்.
அந்த கிராஷ்ல அவளோட தம்பி இறந்து போயிட்டானே. அநேகமா அவன் அந்த லிஸ்ட்ல ஜேசன் பேர் தான் எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த கேம் நிறைவேற்ற பார்த்திருக்க. நீ சொல்ற மாதிரியே இருந்தாலும் அதுக்கு எப்படி அது தெரிஞ்சது? எனக்கு தெரிஞ்சு அந்த எல்ஃப் தான் கீயா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்ஃபா? நீங்க சொல்றது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா இல்ல? நம்ம ஃப்ரெண்டு இறந்து போயிருக்கா. இப்போ இன்னொருத்தி சாக ரெடியா இருக்கா. கேதலிக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அப்புறம் டிஃபனி எப்பவும் இப்படித்தானே தெரியும்ல. ஓ மை காட். ராண்டி, என் லிஸ்ட்டை பொறுத்தவரை லியா தான் அடுத்தது. நோ. மோனிகா, நீ டிஃபனை கூட எங்கே இரு. நாம எல்லாரும் சான்ஸை போய் பார்த்து இதுக்கு ஒரு முடிவை கட்டலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இந்த முட்டாள்தனத்துக்கு என்னால் வர முடியாது. ஜான், லேயா, நம்மள யாராவது இங்க இருந்தாகணும்ல. நம்ம ஒன்னாதான் இருக்கணும். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்கப்பா. இல்ல எனக்கு வேணாம், தேங்க்ஸ். ட்ரிங்க் குடிக்கலாம்ல, சொன்ன கேளு. ஒன்னு குடி, ஒன்னே ஒன்னு குடி. என்னது? சொன்னா கேளு, வாங்கி குடி. சொல்றல்ல, ட்ரிங்க குடி. குடிக்கிறியா? குடி. இது என்னோட நாள். சொல்றத கேளு. ஒழுங்கா உன் ட்ரிங்க குடி. சரியா? குடி. நல்லா குடிச்சிட்டு ஜாலியா இரு. ஒன்னு குடி. இல்ல இல்ல. நான் இங்க உன்னை கொண்டு வந்து உன் இதயத்தை நான் சாப்பிடணுமா? ஏ ராண்டி, நீ அது? காலின், காலின், நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு கால் பண்ண. என்கிட்ட வராத. நீ வருத்தப்பட்டேன்னு எனக்கு தெரியுது. அதோட நான் உன்னை லவ் பண்றேன். ஆனா தயவு செய்து என்கிட்ட நீ வந்துடாத. என்னடா உளறிட்டு இருக்க? வேண்டாம், என்கிட்ட வராத. நான் தான் சொல்றேன்ல. கிட்ட வா, கிட்ட வா. இல்ல, என்னால முடியாது. நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். நீ தானே நாட்டியா இருந்த. அப்படிதான். ராண்டி, ஏன்டா அப்படி பண்ற? ராண்டி, சான்ஸ், நீ உள்ளதா இருக்கேன்னு எனக்கு தெரியும். இங்க என்ன நடக்குதுன்னு நீ எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும். அந்த பார்ட்டி முடிஞ்சு நம்ம வந்ததுல இருந்தே வினோதமான ஆக்சிடென்ட்னால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்துட்டு இருக்காங்க. நீ எங்க போன? என்ன நடக்குது இங்க? நீங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டீங்க. இது எப்படி நிறுத்துறது? நிறுத்தணுமா? நீங்க என்ன எழுதுனீங்களோ அத செஞ்சுதான் ஆகணும். உங்களால தப்பிக்க முடியாது, ஒளிஞ்சிக்க முடியாது. என்ன பண்ணாலும் அது போகாது. அந்த லிஸ்ட்ல அடுத்ததா லேயா தான் இருக்கா. வாய்ப்பே இல்ல. என்ன சொல்ற? அத நீ பாத்தியா? என்னத்த? அந்த எல்ஃபியா? ஆமா, அந்த ஈஸ்டர் பன்னி. ஆமா ஆமா, அந்த எல்ஃப் தான். பாத்தீங்களா? இல்ல. அப்போ அடுத்து நீயா இருக்க மாட்டே. ஆனா டிஃபனி கடத்தி இவதான் இருக்கான்னு லிஸ்ட்ல இருந்ததே. ராண்டியோட பேர் இதுல அழிஞ்சிருக்கு. என்ன?
நீங்க எழுதுனத நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது முடிக்கிற வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட அது போயிட்டே தான் இருக்கும். ஆனா அதை செய்யறத பார்க்காம போயிட்டீங்கன்னா நிச்சயமா அது திரும்ப வரும். நீ என்ன உளறிட்டு இருக்க? அந்த எல்ஃப் அது சபிக்கப்பட்டிருக்கு. அது இந்த உலகத்தை சேர்ந்ததே கிடையாது. அதோட வைல்ட் ஹண்ட்ல தான் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு குடும்பத்தையே கொண்டு இருக்கு. அது ஒரு செஸ்டுக்குள்ள தான் நாங்க கண்டுபிடிச்சோம். அப்புறம் அது இப்ப இங்க இருந்து போக மாட்டேங்குது. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். சரி, இதை எப்படி தடுக்கிறது? கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்த நாள் வரைக்கும் நாங்க காத்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் பழைய மாதிரி மாறிடும். ஆனா ஒவ்வொரு வருஷமும் நான் எவ்வளவு பேர் எழுதுறனோ அந்த அளவுக்கு போக போக நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு. அப்ப இத பத்தி உனக்கு தெரியும்ல? இது தெரிஞ்சுதான் அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போனியா? எனக்கு வேற வழி தெரியல. சரியா? இப்போ உங்களுக்கு சுத்தமா டைமே இல்ல. ஒழுங்கா போங்க. இங்க இருந்து போங்கன்னு சொன்னேன். நான் உங்களை சுடுறதுக்கு விரும்பல. ஓகே, கூல். கண்ணோட வாயில வை சான்ஸ். இல்ல, தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு. நீ ரூல்ஸ் மீறிட்ட. இதுதானே நம்மளோட ரகசியம். இங்க பாருங்க, நீங்க செய்யறத அது பார்த்தே ஆகணும். நம்ம இதை தடுக்க ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும். மத்தவங்களை நம்ம வார்ன் பண்ணி ஆகணும். நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க. எங்கடா போயிருந்த? என்ன சாரி கேட்க போறியா? இங்க எவ்வளவு வேலைய நானே தனியா சமாளிச்சுக்கிட்டு இருக்குது. நீ பொறுப்பே இல்லாம இப்படி வர்ற? சாரி கேட்டு பாறேன், தொலைச்சிடுறேன். உன் லைஃப நீ வேஸ்ட் பண்ண போறேன்னா எங்கேயாவது போய் தொலைய வேண்டிதானே? காது கேட்கல? என்னாச்சு டிராவர்? என்ன ஆச்சா? நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? ஒழுங்கு மரியாதையா நீ போய் எனக்கு பீர் கொண்டு வா. அடுத்த வாட்டி இதை திறந்து கொண்டு வா, சோம்பேறி கழுத. ஓ, இத வச்சு என்னை அடிக்கணும்னு தோணுதா? தோணுதில்ல? என்ன? இத வச்சு நீ என்ன அடிட்டான்? ஆடி ஆடி. என்ன என்னையா பண்ற? ஆடி. நோ, நான் பண்ண மாட்டேன். ஆடி. எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல்ல? மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல்ல? இது என் வீடு. நான் சொல்றத தான் கேட்கணும். மறந்துட்டியா? ஓதவாக்கற, நீ எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்ட. அட கடவுளே,
ஹலோ ஹலோ ஹலோ, நான் உங்களுக்கு 3வது டைம் கால் பண்றேன். நான் இப்ப எங்க இருக்கேனே எனக்கு தெரியல. எந்த இடம்னு தெரியல. ஹலோ ஹலோ, நாட்டி லிஸ்ட்ல ஒரு வாட்டி உன் பேர் வந்துருச்சுன்னா நிதானமாயிரு. கமான். க்ளோவர், நான் சொதப்பிட்டப்பா. க்ளோவர், என்னாச்சு? க்ளோவர்,
என்னது? யாரது? அந்த கேம் மேல உனக்கு இப்போ நம்பிக்கை வருதா? என்னது? என்ன விடு. விடு. என்னாச்சு? நாம இதை செய்யலாமா? இல்லையா? நமக்கு வேற வழியே இல்ல. நம்ம கிட்ட டைமும் இல்ல. கடைசியா நாம இத பாத்துடலாம். இந்த இடத்துக்கு வந்து பல வருஷம் ஆச்சுன்னு அவ சொன்னால. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா நீ அவளை பைத்தியக்காரத்தனம்னு நினைக்காம எப்படி நீ இதெல்லாம் இன்னும் நம்புற? ஏன்னா நான் அப்படி நினைக்கல. அவ சொன்னதை நாம நம்புறதுக்கு நம்ம என்ன முட்டாள்னு நினைச்சிருப்பாளா? என் டர்ன் எப்ப வந்தாலும் சரி, நீ கொஞ்சம் கவனமா இரு. ஏன்னா நான் நாட்டி லிஸ்ட்ல மோசமான ஒன்னு எழுதியிருக்கேன். ஓகே, தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகாம முதல்ல இருந்தே யோசிக்கலாம். ஓகே. கிளாரா, இருக்கீங்களா? நாங்க உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வந்திருக்கோம்.
இங்க பாருடி பைத்தியமே, இங்க எல்லாம் செத்துட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் நீ இந்த கதவை திறக்கல, கடப்பாரை எடுத்துட்டு வந்து நான் உன் மேல சொறி விடுவேன். என் பொறுமை இழக்கிறதுக்குள்ள வந்து கதவை திறந்துரு. இங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. ப்ளீஸ், எங்களுக்கு உன் உதவி தேவை. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்துட்டு இருக்காங்க. என்னால நிறுத்த முடியாது யாராலுமே. உன்கிட்ட இருக்குல்ல அந்த எல்போன் இருக்குல்ல, இதோ இதுதான் அது. என்னால இத புரிஞ்சுக்க முடியல. இது என்னோக்கியன்ல இருக்கு. இது ஒரு பழங்கால இனத்தோட மொழி. உனக்கு அது எப்படி தெரியும்னுலாம் கேட்க மாட்டேன். உன்னால இத படிக்க முடியுமா? ட்ரை பண்ணி பாக்குறேன். அவங்க இத கொண்டாடி இருக்கவே கூடாது. ஆனா அப்படி பண்ணதுனால ஈக்கு கோவம் உண்டாக்கிட்டாங்க. இந்த செலிப்ரேஷன் இருக்கே, உண்மையிலிருந்து பாதுகாக்க தான் இது உருவாயிருக்கு. இயேசுவோட பிறந்த நாளா? அதுக்கு தானே நாம இதை கொண்டாடுறோம். இல்ல, அவர் உயிர் வாழ்ந்ததுதான் நாம செலிப்ரேட் பண்றோம். அந்த பிபிக்கல் மேஜி, அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, 3 நேர்மையானவங்க இல்லனா அரசர்கள், அவங்க தான் தி காஸ்பல் ஆஃப் மேத்யூ, இல்லனா ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸ். ஐடியல்ஸ் அவங்கெல்லாம் ஒரு குரூப், எல்லாரும் வெளிநாட்டை சேர்ந்தவங்க. ஜீசஸ் பிறந்ததுக்கு அப்புறம் கிஃப்டோட வந்து அவங்கள பார்த்தவங்க. அந்த காஸ்பல் ஆஃப் மேத்யூ தான் இதுக்கு ஒரே வழி. ஏன்னா மீதி இருக்க நாள்ல இதுல மட்டும்தான் அந்த மேஜியை பத்தி சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, மேத்யூல என்ன இருக்குன்னா, அவங்க கிழக்குல இருந்துதான் வந்திருக்காங்கன்னு இருக்கு, ஜூயிஸோட அரசனை வழிபடுறதுக்காக. ஆனா எத்தனை மேஜி இருந்தாங்கன்னு அந்த காஸ்பெல்ல சொல்ல வைக்கல. ஆனா அந்த வெஸ்டர்ன் கிறிஸ்டியன் டினாமினேஷன் இருக்கே, அது வந்து 3 இருக்கணும்னு நினைக்கப்பட்டு இருக்கு. அந்த 3 wise men தானே? எஸ். ஆனா அதுக்கும் அந்த எல்ஃப்க்கும் என்ன சம்பந்தம்? அந்த நம்பர் தான் முக்கியம். ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கே, அதான் 3 கிஃப்ட் கொண்டு வந்தாங்கன்னு. ஆனா யுனோக்கியன் லாங்குவேஜ்ல 7 கிஃப்ட் கொண்டு வந்தாங்கன்னு இருக்கே. பாடல் 72 அகராதி 11ல வந்து இருக்கிற எல்லா அரசர்களும் அவருக்கு முன்னாடி மண்டியிடுவாங்க. 7 எதுக்கு? பெருமை, பேராசை, பொறாமை, வஞ்சகம், கோவம், சோம்பல், இது 7மே பாவங்கள் மட்டும் கிடையாது, எல்லாமே நன்மைகளும் தான். அப்பனா இதுல மொத்தம் 7 இருக்குன்னு சொல்ல வரியா?
இந்த எல்ஸ்? ரெண்டு தான் இருக்கு. ஹாலிடே ரீபர்த்தா? விளைவா கூட இருக்கலாம். நீங்க இந்த கேட்வேவை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த இடத்த, அந்த பெட்டி இந்த உலகத்துல இருக்கிற வழிய நீங்க அடைச்சு ஆகணும். அந்த நாட்டி லிஸ்ட் உன்கிட்ட என்ன இருக்கு? லியா, உன்கிட்ட என்ன எல்ஃப் இருக்கு? நான் தான் சொன்னேனே. என்ன? நான் என்ன சொன்னேன்னா, சோம்பல். அடச்சே, இவளுக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது. வெறும் 20 வயசு பொண்ணுதான் இவ. நாம எல்லாரும் கொண்டாடுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதுவும் இந்த வருஷத்தோட அற்புதமான நேரத்துல மத்தவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். என் பசங்க என்கிட்ட பேசி வருஷ கணக்கு ஆகுது. ஏதோ வாழ்க்கை முழுக்க நான் தான் மாறாத மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ 42 வயசுல ஒருத்தர் குடும்பத்துல இருக்கக்கூடாதுன்னு தோணுது. அதேதான், கஷ்டப்படலைன்னா நாம பக்குவம் அடைய முடியாது. என் பசங்க ஒவ்வொரு லீவ்லயும் எனக்கு ஒரு கார்டு, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி வைப்பாங்க. டெக்ஸ்ட் மெசேஜா? ஏதோ மாட்டுக்கு சொல்ற மாதிரி என்கிட்டயும் சொல்றானு பாத்துக்கோங்க. உங்களை பாருங்களேன். இல்ல, நிஜமாதான். யாருக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் வந்து ரொம்ப பிடிக்குன்னு சொல்றாங்களோ அவங்க என் நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. நான் இந்த குரூப்ல எப்படி வந்து சேர்ந்தேன்னா, என்னோட பசங்க போன் யூஸ் பண்றதை தடுக்க முடியாம தான் இங்க வந்தேன். ஏன்னா அவங்க ஒரு குடும்பமாவே இல்ல. ஏன்னா கிறிஸ்துமஸ் வந்துட்டா டாய்ஸும் கிஃப்ட் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. இந்த உலகம் அப்படி இல்லைன்னு புரிய வைக்கணும். அதுவும் சரிதான். இந்த வருஷம் பசங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, என்னோட முன்னாள் கணவரோடையும் அவங்க வைஃபோடையும் வெளியே போலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா நான் இந்த நிலைமையில மாட்டிட்டு இருக்கேன். சாண்டாவோட ஹெல்பர்ஸ்லாம் வருஷத்துல இந்த டைம்ல மோஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் வழியில இருக்காங்களோ அவங்களுக்குலாம் போய் உதவுவாங்க. சாண்டாவோட ஹெல்பர்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு புது வழியை காட்ட போறாங்க. இந்த ஹாலிடேஸ ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் அனுபவிக்க உதவுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த ஹாலிடே சீசனை சந்தோஷப்படுத்துறதுக்கு இது ஒரு அற்புதமான வழி. உனக்கு என்னமா வேணும்? இங்க பாரு, இது ஒரு பிரைவேட் கேதரிங். நீ இதுல சேரணும் அப்படின்னா நீ இங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. அது ஒரு சீக்ரெட்டான சாண்டா. ஆனா என்ன, அது யாருங்கிறது தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அவங்க எங்க இருப்பாங்களோ? அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓ எஸ், பாத்தீங்களா, நானும் என் ஃப்ரெண்டும் கிறிஸ்துமஸ்லாம் யார் யாருக்கு பிடிக்கலையோ அவங்கள சுத்தமா எங்களுக்கு பிடிக்காது. புரிஞ்சுதா?
வைல்டு ஹண்ட்ல நீ ஒரு அங்கமா இருந்திருக்க. நீ செத்துதான் ஆகணும். யாரங்க? நான் இங்க போலீஸ வர சொல்லியிருக்கேன். ஒழுங்கா இங்க வரதுக்குள்ள நீங்க இங்க இருந்து போயிடுங்க.
ஹலோ ஹே நாங்க மூடியாச்சே. வைல்ட் ஹண்டில் நீ ஒரு பார்ட்டா இருந்திருக்க. ஆரம்பத்துல இருந்து நம்மதே அதை நம்பவே இல்ல. ஜானு செத்து போயிட்டான். லிஸ்ட்ல இருந்த எல்லாருமே தான். எல்லாரோட பேரும் ஸ்கிராச் ஆகியிருக்கு. ஐயோ க்ளோவர், இது கிறிஸ்மஸ். கடவுளே, நாம அந்த பெட்டியை கண்டுபிடிச்சே ஆகணும்.
உங்களை தான் இவ்வளவு நேரமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. என்ன சரியா? அந்த லிஸ்ட நீங்க கண்டுபிடிச்சீங்களா? எஸ். அப்ப ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஏன்னா இது கிறிஸ்மஸ் டைம்ல வண்டி எடு. நம்ம இங்கேயே வந்தோம். நீங்க பேசாம என்ன பேச விட்டீங்கன்னா வந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். அந்த நாட்டினிஸ்ட் உங்களை மோசமாக்கிருச்சு. அப்புறம் நீங்க 2 பேரும் தான் அதை தடுத்தாகணும். பாத்துக்கோங்க. அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா யாராலையும் நிறுத்த முடியாது. எங்க பாரு, நமக்கு டைம் இல்ல. இப்போ நீ எங்களை விடலனா நாங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிறது பண்ணிதான் ஆகணும். அந்த எல்ஃப் எப்ப வேணாலும் இங்க வரலாம். ஓ, வரட்டும், பாத்துருவோமே. அந்த பெட்டிக்கு பக்கத்துல போங்க. சரியா? கைய கீழே இறக்காம வைங்க. நீ முதல்ல யாருன்னு சொல்ல. நாட்டியா இருக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப ஏத்த ஒரு நாள் இல்ல? இந்த பாட்டியோட வேகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தலாமா? கொல்லாம விட மாட்டேன்டி. க்ளோவர், எழுந்துரு. பாத்து, இந்த எல்ஃப் அந்த பொட்டில வச்சு ஆகணும். அந்த நாட்டி லிஸ்ட் இல்ல இல்ல. நேரா வந்துருச்சு. இல்ல, இல்ல. இந்த கன்னை எடுத்து ஹாலிடே ரீபர்த் நீ கொள்ளு. இல்ல, நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு தெரியல. க்ளோவர், க்ளோவர். கடவுளே. உண்மையை சொல்ல போனா இந்த வருஷம் மாதிரி எப்பயும் வராத. இது அது நீதானா?
வேண்டாம். சரி, எனக்கு புரியுது.